அரங்கத்துல நம்மை இன்னும் மகிழ்விக்க கலை அரங்கம் தொடங்குது. இந்த கலை அரங்கத்தை தொடங்கி வைக்கிறதுக்காக நான் ஒருத்தங்களை கூப்பிட போறேன். இவங்க எங்க போனாலும் தனியா போக மாட்டாங்க, ஜோடியா தான் போவாங்க. இன்னும் சொல்ல போனா கலைத்தாயின் செல்ல குழந்தைகளே இவங்க தான். வாங்க. எங்க வீட்டு திண்ணையில் உட்கார்ந்துட்டு எங்க வீட்டு தூண்ல சாஞ்சிட்டு காலை தூக்கி மேல போடுவேன். எந்திரிச்சு வெளிப்படி. சும்மா கத்திட்டு இருக்காம போய் ஒரு கிலோ கொழுப்பு கறி எடுத்துட்டு வந்து ஆயில் இல்லாம இஞ்சி தட்டி போட்டு குழம்பு வையே, சாட் போட்டு ஒரு நாள் இருந்து போலான்னு இருக்கிறேன். ஏண்டி, நான் என்ன செட்டிநாட்டு சமையக்காரனா? நல்லா வாய்க்கு ருசியா வக்கனையா செஞ்சு கொடுக்க சொல்றேன். என்ன திமிரு? ஒரு வீட்டு சோறு திங்கிறவனுக்கு உனக்கு இவ்வளவு திமிரு இருந்தா 10 வீட்டு சோறு திங்கிறவனுக்கு எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? வாய் இவளுக்கு ரொம்ப நெடுது விட்டா. ஒய்டா தகப்பா, மேடத்தை அடிக்காது. என்னது மேடமா? ஆமா, சின்ன மேடம். ஐ மீன் உங்களுக்கு சித்தி முறையாது. ஐயோ, எனக்கு தலை சுத்தி சுத்தி வருது. டே, கேவலம் ஒரு பிச்சைக்காரி கூட நீ விட்டு வைக்கிறியாடா? ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. மகளிருக்காக தந்த அந்த வாக்குறுதியை கேட்டுக்கொண்டு இருக்கும் போது அத்தனை ஆண்களுக்கு ஒரே எண்ணம் தான், பேசாம நாமளும் இப்போ பெண்ணாவே பிறந்திருக்கலாமே நினைக்கின்ற அளவிற்கு. இன்னைக்கு பெண்ணா பிறக்கலையே அப்படின்னு யார் சொன்னது? யாருன்னா அந்த லூஸ் மகன், அவன் பேருனா அந்த பேர் வர மாட்டேன். இல்ல இல்ல, அந்த எஃப்ஐஆர் இல்லாம தலைமுறை வந்த நான் என்ன சொல்றீங்க? நான் கூட கேட்டேன் இதுக்கு முன்னாடி கூட ஒரு தடவை எப்போ வந்து இது மாதிரி சொன்னேன். இது என்ன இதுன்னு கேட்டேன், ஒன்றும் புரியலன்னு கேட்டால் ஆண்கள்லாம் இந்த வாக்குறுதியெல்லாம் கேட்ட உடனே ஆண்கள்லாம் ஏன் நம்ம பெண்ணா பிறக்கலன்னு, முதல்ல நீ போயிட்டு மும்பையில் போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணி போய் படுத்துக்க. இல்லைனா விஜய்க்கு ஒன்றே ஒன்று சொல்ல, நீ முதல்ல டைவர்ஸ் பண்ண வேண்டியது உங்கள் ஒய்ஃபை கூட கிடையாது, முதல்ல இவனை பண்ணணும். முதல்ல யார்? இந்த ராஜமோகனை பண்ணணும். முதல்ல 500 ரூபாய்க்கு பேசுகிறான்னா 5000 ரூபாய்க்கு பேசுகிறான், 50,000 ரூபாய்க்கு பேசுகிறான். நீங்கள் அருவருப்பா எல்லாம் அவன் பேசுறது உங்களுக்கு பிடிக்குதா? என்ன வார்த்தை இது சார்? ஒரு உற்சாகத்தை பெண்ணா வந்து பெண்ணாவே பிறக்கலாம். ஏன்டா அறிவு கட்டுனே எல்லாருமே இப்போ வந்து அப்புறம் வேற மாதிரி சொல்லிடுவேன். மகளிருக்காக தந்த அந்த வாக்குறுதியை கேட்டுக்கொண்டு இருக்கும் போது பேசாம நாமளும் இப்போ பெண்ணாவே பிறந்திருக்கலாமே நினைக்கின்ற அளவிற்கு. லேடிஸ் கட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. ஒரு பொண்டாட்டின்னு சொல்லு, குப்பை பெருக்கிற கூட ஒரு பொண்ணு சொல்லிட்டு பாரு, 4 பொண்டாட்டின்னு. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம் சரியா? யாருமே சொல்றவங்க யாருமே ஒழுக்கம் கிடையாது சரியா? அவர் ஒழுக்கமா இருக்கிறாரோ இல்லையா அது தனிப்பட்ட விஷயம், அவர் பர்சனலா நம்ம பேசக்கூடாது. ஏன்பா இப்ப பின்ன ஒரு அரசியல்ல வந்துட்டாரு, இவ்வளவு மக்கள் அவரை நம்பி வந்துட்டாங்க, அதனால அவர் பேரை கெட்ட பேரை ஆக்குறதுக்கு எப்படி எப்படியெல்லாம் சூழ்ச்சி பண்ணலாம்னு யோசிச்சு ஒன்னொன்னா பண்ணினுக்குறாங்க. அதான் நடக்குது. தளபதி வருவாரு, நாங்க உட்கார வைப்போம், சிஎம்மா நடக்கும். இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. டிமோட்டிவேட் பண்ணணும்னு பாக்குறாங்க. கண்டிப்பா இவ்வளோத்தையும் பண்ணியாச்சு. ஒரு இன்டர்வியூல சவுக்கு சங்கர் சொல்லுவார் பாருங்க, பர்சனலா சரியா அவர் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா பண்ணாங்க. அதுக்கும் ஒரு நீ என்ன வேணா பண்ணு, நாங்க எதுக்கும் பயப்பட மாட்டோம்னு சொல்லிட்டு நான் எங்க தளபதி எல்லாமே ஒன்னொன்னா இவங்க பண்ண எங்களுக்கு பயங்கரமா ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. 2026 தளபதி தான் சிஎம். ஐயா பைத்தியங்க. வேகமா ஓடி வர பஸ் பிடிக்கணுமா? அவங்க புருஷன்டா. Oh no. Oh no. யோ லாத்ரே,
இப்ப இன்னத்துக்கு அவனை அடிச்சுட்டே இருக்க? அது ஏன்டா என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்ட? அப்படி என்னதான்டா கேள்வி கேட்ட? வச்சிருக்காருன்னு சொல்றாங்களே, தலைவர் யார வச்சிருக்காருன்னு கேட்டாங்க. அதுக்கு ஏயா லாட்ரி அவனை அடிச்ச? அதான் தலைவர் யாரை வச்சிருக்காருன்னு ஊருக்கே தெரிஞ்சிருச்சு, அப்படி என்ன மைத்துக்காம என்கிட்ட கேக்குறான்? மகளிர் தினத்தில் நாம் அனைவரும் உறுதியாக எடுத்து சொல்ல வேண்டியது என்னன்னா, பெண்களை முதல்ல மதிக்கணும். சும்மா பெண்களை ஒரு மேடையில் ஏறி அவதூறாக பேசி அவமானப்படுத்தி அவர்கள் வீட்டு பெண்களை நினைவில் வைத்துக் கொள்ளாமல் அவதூறு பரப்புகின்ற ஒரு ஆண் மகனையும் வீழ்த்த வேண்டும் என்று இந்த சிங்க பெண்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்க 2 பேரும் மேஜர் தானே? உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். முதல் புருஷன் உயிரோடு இருக்கும்போது எப்படி 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? முதல் புருஷனா? இவருக்கு முன்னாடி இவர்தான் எனக்கு புருஷனா இருந்தாரு. திடீர்னு பிள்ளை பிறந்தா யாரோட பேரை இன்ஜிலா வைப்ப? என் பேரை இன்ஜிலாவ அப்பா. நீ யாரா? இவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா. இலவச பஸ், பெண்களுக்கு 1000 ரூபாய், பள்ளி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய். ஒரு கட்சி பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தரேன்னு சொல்கிறாங்க, இன்னொரு கட்சி மாதம் 2000 ரூபான்னு சொல்கிறாங்க. இதுக்கு எங்கே முடிவு? 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். நம் தங்கைகளின் திருமணத்திற்காக 8 கிராம், அதாவது 1 பவுன் தங்கமும் 1 பவுன் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டில் இருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். இதன் மூலம் தமிழகத்தின் எந்த மூலையில் இருந்தும் எந்த இடத்திற்கும் அனைத்து பெண்களும் கட்டணமின்றி பயணிக்கலாம். என்னடா புத்தலாட்டது? நடிகர் விஜயோடைய ரசிகரா யார் இருக்கானோ அவனுக்கு தமிழ்நாட்டில் உள்ள தாய்மார்களும் தந்தைமார்களும் பொண்ணை கொடுக்காதீங்க. நடிகர் விஜய்க்கு ரசிகரா இருக்கிறவன எந்த பொண்ணும் தமிழ்நாட்டுல அவனை காதலிக்காதீங்க, கல்யாணம் பண்ணாதீங்க. நடிகர் விஜயோடைய ரசிகையா எந்த பொண்ணு இருக்கிறாளோ அந்த பொண்ணை எந்த ஆண் மகனோ நல்ல ஆண் மகனோ காதலிக்காதீங்க, திருமணம் செஞ்சுக்காதீங்க, மாப்பிள்ளையும் கொடுக்காதீங்க. இதுதான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய, பொதுமக்கள் கொடுக்க வேண்டிய தண்டனை. இவர் ஊதறதா அந்த பொண்ணு ஆரதையும் பாக்குறப்ப தில்லானா மோகனாம்பள்ளை சிவாஜியும் பத்மினியும் பார்த்த மாதிரி இருக்காங்க. தில்லானா மோகனாம்பள் படம் பாத்திருக்கியா நீ? இல்ல. சிவாஜி கணேசன் பத்மினி நேர்ல பாத்திருக்கியா? இல்ல. அப்புறம் எதை வச்சுடா இந்த மூஞ்சி சிவாஜி கணேசன் அந்த மூஞ்சி பத்மினின்னு சொன்ன? சொல்றா, சொல்லு. போல சொல்றியா? ஐயாவா? நான் என்ன கிழவனா? தம்பி சொல்றேன் தம்பி, இவருதான் சொல்ல சொன்னாரு. ஆட்டம் நடக்கிற ஊருக்கெல்லாம் வா, 10 ரூபா தர்றேன், இந்த மாதிரி போலந்து பேசி அதுலயும் அந்த தவுலுக்காரன் காதல் விடுற மாதிரி சொல்லு, அவருதான் சொல்ல சொன்னாரு. என்னண்ணா இது கூட பண்ணுகிறா? சொன்னா கேட்காம ஓடுக்கு தின்னுகிறா. பாத்தியா இதுக்குதான் இப்போ அடிக்கடி பிளேன்ல போறா கூட. அங்க அண்ணி உட்காந்து அழுதுனுக்குது, உனக்கு கார பிடிக்கிறதா? நோ, என்னன்னா பண்ணுகிற 2 பிள்ளைங்களை வச்சுக்கினா? ஐயா அடக்கன்றாவியா. இவ்வளோ சொல்லியும் ஆட்டக்காரிக்கு கூட ஐட்டம் சாங் ஆடுறேன். இதுக்கு மேல உனக்கு எப்படின்னா நாங்க வந்து முட்டுறது? எப்பா 25 வருஷமா கூட இருந்த பொண்டாட்டியும் பெத்த பிள்ளைங்களையும் வர்த்தில்லன்னு சொல்றீங்க. அப்போ இந்த ரசிகர்களா எந்த மூளைக்கு? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா?